இதை தெரிந்த சகேயு என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? ஏசப்பா உள்ள வீட்டுக்குள்ள வந்த உடனே அங்க இருந்த எல்லா அசுத்தங்களை பாவங்களை வெளியே ஓடி போச்சு. சர்க்கரைகளை உயர்த்தி அப்பனா இன்னும் நமக்கு உள்ள நமக்கு வீட்டுக்குள்ளேயும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயும் இன்னும் வேண்டாத அழுக்கு மூட்டைங்க இன்னும் நம்ம விட்டு போக என்னக்கா இயேசு இன்னும் உள்ள வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இயேசு உள்ள வந்தா என்கிட்ட இருக்கிற அழுக்கு, என்கிட்ட இருக்கிற பாவம், என்கிட்ட இருக்கிற அசுத்தம், என்கிட்ட இருக்கிற பொய், என்கிட்ட இருக்கிற ஒரு பலவிதமான பாவம் இயேசுவின் நாமத்தை விட்டு விலகி போயிடும். அல்லேலூயா. அப்போ நான் சபைக்கும் வரேன், பாட்டும் பாடுறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், பைபிளும் படிக்கிறேன், ஜெபமும் பண்றேன், எல்லாமே பண்றேன். ஆனா பாவமும் உள்ள இருக்கு, அசுத்தமும் உள்ள இருக்கு. அப்ப இப்படி இயேசு இல்லாம எல்லாம் நடக்குது. எப்படி? இயேசு இல்லாம எல்லாம் இருக்குமா? இருக்கும், இருக்கும். எப்படி பாசம் இது செய்ய முடியும்? நம்ம சர்ச்சுக்கு வந்ததுனால நம்ம பரிசுத்தமானவங்க மாறிடுவோமா? பிசாசே சர்ச்சுக்கு வந்தா கேளுங்க, சொல்லுங்க. பைபிள் சர்ச்சுக்கே வந்தா அவன் வசனம் எல்லாமே தெரியும். நமக்கு தெரியாத வசனம் எல்லாம் அவனுக்கு நல்லா சூப்பரா தெரியுது. நாம வசனத்தை சொல்லிடுறதுனால நாம ரொம்ப பர்ஃபெக்ட்டா நாம நினைச்சுக்கிறோம். பிசாசுக்கு நல்ல வசனம் தெரியும், சர்ச்சுக்கு வருவான், உபவாசம் போடுவான், ஃபாஸ்டிங் போடுவான். எதுக்கு? பவுலை கொலை பண்ணுவதற்கு ஃபாஸ்டிங் போட்டாங்க சாமி. ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாங்க பவுலை கொலை பண்றதுக்கு. அப்ப ஃபாஸ்டிங்னால கொலை பண்றதுக்கு ஃபாஸ்டிங் போடலாமோ? ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்கிறதுனால என்னமும் பண்ணலாம், ஒருத்தனை அடிக்கணும்னா என்னமும் பண்ணலாம். ஆனா ஒண்ணு மட்டும் இந்த பிசாசுக்கு செய்ய தெரியாது, கீழ்ப்படிந்து நடக்க தெரியாது. சொல்லுங்க. யாக்கோபுல ரொம்ப அழகா சொல்வார்ல, அந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபுல அவனுக்கு அந்த முட்டாமூஞ்சிமனுக்கு அது தெரியாது. இதெல்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற நம்முடைய ஆண்டவர். 19வது 3வது அதிகாரம் இருக்குங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 2 ஓகே 2வது அதிகாரம் 17ல இருந்து வாசிங்க. சொல்றாரு, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தா ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியையும் உண்டு, கிரியைகளினால் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது. இப்ப உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தேவன் ஒருவர் உண்டு என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சில கையிலே வயலே விசுவாசிக்கலையோ? தேவன் ஒருவர் உண்டு என்று எத்தனை பேர்? உனக்கு சத்தமா? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. ஐயோ, நான் மட்டும் விசுவாசிக்கிறேன் சார். பிசாசு விசுவாசிக்குது ஒருவர் உண்டுன்னு. அப்ப பிசாசுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அது விசுவாசிக்குது, நீ விசுவாசிக்கிற. அப்ப அதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நம்முடைய வீணான மனுஷனே, விசுவாசம் செத்ததென்று
அறிய அறிய வேண்டுமோ நம்முடைய குமாரனாகிய நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்ட என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அது அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறது, விசுவாசம் என்ன பண்ணுது? விசுவாசிக்கிறது. இப்போ என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? நம்ம கிட்ட கீழ்ப்படிதலை தான் என்ன பண்றாரு? அப்பா, உன்னுடைய பலியை அல்ல, நான் கீழ்ப்படிதலையே நான் என்ன பண்றேன் விரும்புறேன். அல்லேலூயா. கீழ்ப்படிதலே எனக்கு உத்தமம். சாமுவேல்ல அதை நம்ம வாசிக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? பலி செலுத்திடுறோம், கர்த்தருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துடுறோம். ஆனா கீழ்ப்படியதில்ல, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுல, எது அவசியமோ அதை நம்ம செய்ய மறந்துடுறோம். இன்னும் நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? சங்கீதம் 91 தவிர வேற எதுவுமே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் எதை தெரியுமா? சங்கீதம் 91 மட்டும் நிக்குது. அதை படிச்சுட்டா இது என்னது? பாதுகாப்பின் சங்கீதம். டெய்லி காலையில் இருந்து உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலை, இது என்னது? 1 இருந்து 14 வரைக்கும் சொல்லிட்டு முடிஞ்சிட்டாக்க சாப்டர் ஓவர், அங்க பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிடும். மீடியெல்லாம் யாருக்கு? சங்கீதம் 91 மட்டும் படிச்சுட்டா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். ஒரு நட்ப ஆசை வச்சிருந்தா என்னோட விட்டு ஒழுங்கா வக்கணும். பைபிளை முழுசும் படி, அதை படிக்க பிரயாசப்படும். இல்ல படிக்க தெரியல இல்லையா, அதை தெரிஞ்சுக்க பார்த்து கொஞ்சமாவது பிரயாசப்படும். நான் சொல்லுவேன், இன்னைக்கு நியாயப்பிரமாணம் உடையவன் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்ப்பார். நியாயப்பிரமாணம் இல்லாதவன் நியாயப்பிரமாணம் இல்லாதபடி தீர்ப்பு செய்வார். ஆனா நீ செப்பக்கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு உக்காந்துனா அவருக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் உடையவன் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயத்தில், நியாயப்பிரமாணம் இல்லாதவன் நியாயப்பிரமாணம் இல்லாததின்படி தீர்ப்பு உண்டு. நியாயப்பிரமாண புத்தகம் நம்ம கையில கொடுத்துட்டாரு. இதை படிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, அறிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனாலதான் பவுல் கேட்கிறேன், அறியீர்களா? இன்னும் உனக்கு தெரியலையா? இன்னும் உனக்கு தெரியலையா? ஏன் தெரியுமா கேள்வி கேட்கிறாரு? தெரிஞ்சுக்க, விஷயத்தை தெரிஞ்சுக்க. நீ படிச்சாதான் தெரியும், நீ படிக்காம இருந்தாக்க எப்படி உனக்கு புரியும்? அடி கேள்வி கேளு, கேள்வி கேளு, விஷயத்தை தெரிஞ்சுக்க. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். இதை மட்டும் வாசித்துங்க. 1 சாமுவேல் 1 சாமுவேல் 15:21 வாசி. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு எங்கிருந்து கொண்டு வந்தாங்களா? கில்காலியில் கொண்டு வந்து. எப்படிப்பட்டதை கொண்டு வந்தாங்க? சாபத்தீடானதை கொண்டு வந்து பலி செலுத்த. ஆண்டவருக்கு பலி செலுத்துவது எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க? ரொம்ப அழகா சொல்றாரு. சாபத்தீடாக கொள்ளையிலே, கொள்ளடிச்சு வந்ததில்ல, திருடி கொண்டு வந்ததில்ல, அடுத்தவன் வைத்தறிச்சலோடு கொண்டு வந்ததுல ஆண்டவருக்கு காணிக்க. நிறைய பேர் திருடி கொண்டு வந்ததுல கடவுளுக்கு என்ன பண்ணிடலாம்? கடவுளுக்கு கடவுள் கொண்டு போய் காணிக்க கொடுத்துட்டாக்கா கடவுளுக்கு பங்கு உண்டு.
கடவுளுக்கும் பங்கு. எதுல? இவன் பண்ண திருட்டுத்தனத்துல கடவுளுக்கும் பங்கு. அதனால என்ன பண்ண, திருடி கொண்டு வந்தது நான் கடவுளுக்கு கொடுத்துட்டுமா. கடவுள் என்ன போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணாரு, நான் திருட போற இடத்துல எல்லாம் என்ன காப்பாத்துறாரு. ஏன்னா அவருக்கே நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துட்டு வந்தேன். நீ கொள்ளடிச்சு கொண்டு வந்தது நீ கடவுளுக்கு காணிக்க கொடு, அதுதான் இங்க செஞ்சாங்க. கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு. எப்படி நீ எப்படினாலும் நீ கொண்டு வந்து, நீ திருடி கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்க கொடுத்தா அது ஆண்டவர் ஏத்துக்குவாரோ? நீ ஏமாத்தி கொண்டு வந்து கடவுளுக்கு நீ கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அதை பிரியமா ஏத்துக்கிட்டு நீ திரும்ப உன்னை ஏமாத்துறதுக்கு இன்னும் கடவுள் உனக்கு உதவி செய்வாரோ? பிரதர் சிஸ்டர், சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை. அதனால்தான் நம்முடைய காணிக்கை, நம்ம கொண்டு வந்து படைக்கிற காணிக்கை பரிசுத்தமானதா இருக்கும். ஆண்டவர் காணிக்கைகளை பரிசுத்தப்படுத்துகிறவர். நீ போடுகிற காணிக்கையை நீ எவ்வளவு எவ்வளவு பெரிய நோட்டு போடுறது அவர் பார்க்கல, எந்த இருதயத்தோடு போடுறத தான் பார்க்கிறார். அதனாலதான் அவர் காணிக்கை பெட்டியிலே நிற்கிறார். தெரியுமா? லூக்கா 21:1-2 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா விளங்கும். அவர் காணிக்கை பெட்டியானே நிற்கிறாரு. காணிக்கை பெட்டியானே நின்று கண் ஏறிட்டு பார்க்கிறாரா. அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 21 அந்த 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் கண் ஏறிட்டு எதை பார்க்கிறாரு? கண் ஏறிட்டு பார்த்த போது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பட்டியலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டா. சொல்லுங்க, என்ன பண்ணாரு? பக்கத்துல கைப்பிடிக்கிற காணிக்கை போடுகிறதை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. நாம் காணிக்கை கொடுக்கிறதை என்ன பண்ணாரு? அவர் பார்க்கிறாரு. அடுத்து ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசு போடுகிறதையும், பணக்காரங்க போடுறதை மட்டும் பார்க்கல, அவர் ஏழை விதவை போடுறதையும் பார்க்கிறாரு. அந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கிறோம் அதிகமாய் போட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். கிரகணத்தை சொல்லாமா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கிற எப்படி போட்டாதா? அதிகமா போட்டாதா? அந்த ஏழை விதவை போட்டது எவ்வளோ? 2. சொல்லுங்க, கையை விட்டு தான் சொல்லுங்க. அந்த ஏழை விதவை போட்டது 2 காசு போட்டதை மெச்சிக்கிட்டாரு. ஏன் மெச்சிக்கிறாரு? அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கு என்று என்ன பண்ணாங்க? நிறைய பேர் பணக்காரர்கள் எல்லாம் தங்க கிட்ட நிறைய இருக்குது, அதுல கொஞ்சம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க? அதுல கொஞ்சத்தை எடுத்து இருக்கிறதுல கொஞ்சத்தை செலக்ட் பண்ணாங்க. காணிக்கு போடுற நேரம் பார்க்கும்போது பெரிய சோதனையாக்கும். பாக்கெட்ல கையை விடுவாங்க, பெரிய நோட்டு முதல்ல இருக்கும். உள்ளக்குள்ள பாக்கெட்ல உள்ள இருக்கும் போதே சின்ன நோட்டை கண்டுபிடிச்சு அழகா என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்து கம்பீரமா போட்டு கைக்குள்ள அடக்கி வச்சு என்ன பண்ணுவோம்? இது தெய்வம் பார்க்கிறாங்கல்ல, புரியுதுங்களா? இப்போ சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் போட்டது எப்படி போட்டாங்க? தங்க கிட்ட நிறைய இருக்கு, இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து போட்டதையும் பார்க்கிறாரு. அவளை குறிச்சு என்ன சொன்னாரு? இவனோ தன் வறுமையில் இருந்து அடுத்த நேர சாப்பாட்டுக்கே அந்த 2 காசு தான் வச்சிருந்திருக்கான். சொல்ல மாட்டீங்க? அடுத்த வேலை, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே அவன் என்ன வச்சிருந்திருக்கிறான்? அதான் வச்சிருந்திருக்கிறான். தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார்கள். பின்பு சிறந்த அப்போ இப்ப 2 காரியத்தையும் பார்க்கிறேன். எப்படி சொல்றாரு? நீ கொடுக்கிற காணிக்கையை அவர் மெச்சிக்கல,
இருதயத்தை தான் மெச்சுக்கிறார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறார். எதை மெச்சுக்கிறாரு? நீ எப்படி கொடுக்கிறங்கிறத தான் பார்க்கிறாரு. நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறது அங்க வந்து சவுல் எப்படி இருக்கப்பட்டது? கடம்புக்கு பலி செலுத்தி கொண்டு வந்தா கொள்ளையில சாபத்தீடாக நல்ல ஆடு மாடுகளை, அது தரமானது, தரமா கொள்ளையில சாபத்தீடானத தரமானதை கொண்டு வந்து என்ன பண்ணா? கொண்டு வந்து போட்டான். இது சாமுவேல் பார்த்தாரு. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கமாப்பா, ஏய் சொல்ற காரியத்தை நீ செய்யறதுக்கு உனக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு ஊழியக்காரன் சொல்லுக்கு அவர் என்ன சொன்னாரு? சாமுவேல் என்ன சொன்னாரு? எப்பா நீ பலி செலுத்தாத, நான் வரேன்னாரு ஊழியக்காரன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில பேருக்கு வந்து பதட்டமா இருக்கும். சொன்ன நேரத்துக்கு ஊழியக்காரன் வந்தானா? இவன் நல்லா ஒரு ஊழியக்காரனா? இவன் என்னத்துக்கு இவங்க இந்த வேலையை இவனுக்கு எப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேச முடியுமோ அவ்வளவும் பேசுவோம். கொஞ்சம் லேட்டான